நம்ம பைக் கீழே விழுது அப்படின்ட்டு நமக்கு உண்டான மெடிக்கலும் கிடைக்கும், நம்ம பைக்குக்கு கிடைக்கும். அண்ட் ஃபுல் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. உங்களுக்கு என்னப்பா நீ யூடியூப் சேனல் வச்சிருக்க, பைக் வச்சிருக்க, ட்ராவல் பண்ணுற, பிடிச்ச இடத்துக்குலாம் சுற்றுற அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அஞ்சலி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. ஏப்பா நிம்மதியாக தூக்கம் இல்லை, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, அவ்வளோ விஷயங்கள் நினச்சி யோசிச்சுட்டு அப்படி இப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்சாலும் நம்ம பேஷன் மேலே ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணுறோம். வணக்கம், நான் உங்கள் நிஷு எல்டிஎஃப்ல எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி அப்படின்ட்டிங்கன்னா, ஸோ பைக்கோட இன்சூரன்ஸ் என்ன, இன்சூரன்ஸ்க்கு ஃபுல் மீனிங் என்ன, இன்சூரன்ஸ் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இன்சூரன்ஸுக்கு நமக்கு எப்படி அமௌண்ட் கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி ஆல்ரெடி ஆப்ஷன் போட்டு விட்டுருங்க. ஏன்னா மைக் மாட்டி இருக்க ப்ளஸ் இதுலேயே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக ஸோ இப்போ கரெக்டாக டைம் என்னாச்சு அப்படின்ட்டிங்கன்னா இப்போ நாங்கள் டைம் காட்டுறேன். ஸோ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 12:06. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மே. ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு மேபி நீங்கள் விலாகை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ என்னங்க பண்ணுறது, ஸோ நானும் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு சில இடத்துக்குள்ள கொஞ்சம் வளர்ந்தேன்னா, ஸோ அதனால் விலாக் ஷூட் பண்ணுறது சுத்தமாக டைம் இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் ஷூட் பண்ண வந்தாச்சு. சரி, விலாக் ஷூட் பண்ணுற நேரத்தில் மைக்கை தேடுற, மைக்கை காணாங்க. ஸோ மைக் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கண்டுபிடிச்சிட்டு இது வந்துட்டு நம்ம பழைய மைக்கு. அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பூயான்னு ஒரு மைக் வாங்கியிருந்தோம். அந்த மைக்கு எங்கே போச்சுனே தெரில. அதுக்கப்புறம் நம்ம பழைய மைக்கு தாங்க பார்த்தேன். பழைய மைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு மாட்டுறதுக்கும் அந்த கிளிப்பு இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இருந்த பின்னூசி தூக்கி இப்போ வடி மாட்டி சும்மா உபயோகிச்சிருக்கேன். இப்போ அந்த மைக் ஆடியோ ரெக்கார்ட் ஆகா இல்லைன்னா கூட தெரில. அதனால தான் எதுவும் எமர்ஜென்சிக்கு இன்னொரு ஃபோனை நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்ட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் புது பைக் எடுக்கிறீங்க, எல்லாம் செகண்ட் ஸ்பீக்ஸில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பைக்குக்கு ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்சி அப்படின்னு என்னன்ட்டிங்கன்னா வைங்களேன், இப்போ நம்ம பிளாட்டிபஸ்மா அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் நம்ம லோனில் தான் போதும். பிளாட்டிபஸ்க்கு நம்ம 115 விஷயம் போகிறோங்க. ஸோ பைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் கொடுத்தாங்க. ஆர்சி புக்குன்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டிங்கன்னா, இப்போ நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ நம்ம எல்லா லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ரேஷன் ஸ்மார்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம அதாவது பைக்கோட ஆர்சி புக் இருக்கும். ஸோ ஆர்சி புக்கை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆர்சி புக்கை தூக்கி அடகு வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி வாங்கிக்க முடியும். இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ அதனால தான் முடிஞ்சாலும் ஆர்சி புக்கு வந்துட்டு ஜெராக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆர்சி புக் ஒரிஜினல் ஆர்சி புக்கை நீங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுருங்க. அதேமாதிரி உங்கள் பைக்கோட ஆர்சி புக், ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் பண்ணி ஃபோனில் ஒரு ஃபோல்டர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் கண்டிப்பாக ரொம்ப நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் அப்படி என்னட்டிங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு 10 வண்டி இருக்குன்னா வைங்களேன், அந்த 10 வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த 10 வண்டியில் ஏதாவது 1-2 வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடுறாங்க. அப்படி இன்சூரன்ஸ்னால பெனிஃபிட் என்ன ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா, இன்சூரன்ஸில் மொத்தம் 2 வகை இருக்குது. அதாவது தேர்ட் பார்ட்டி, ஃபுல் இன்சூரன்ஸ். ஃபுல் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஆளுக்கும் கிளைம் ஆகும், பைக்குக்கும் கிளைம் ஆகும். இதே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுன்றது நீங்கள் எக்ஸாக்டாக தெரில. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஆளு கிளைம் ஆகுனாங்க, பைக் கிளைம் ஆகுனாங்க. எனக்கு சரியாக தெரிலங்க. தெரிஞ்சதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு கரெக்டாக நான் நல்லா தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு உங்களுக்கு அடுத்த கூட சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எதாவது பைக்கில் போயிட்டுருக்கீங்க, எதாவது பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல முடிஞ்சாலும் வீடியோ இல்லைனா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எதனால் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சிடென்ட்ன்றது எதிர்பாராமல் நடக்கிற பேர் தாங்க ஆக்சிடென்ட். ஸோ அதே மாதிரி வேறு என்ன விஷயம் அப்படின்ட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா நம்ம பைக் கீழே விழுது அப்படின்ட்டு நமக்கு உண்டான மெடிக்கலும் கிடைக்கும், அண்ட் நம்ம பைக்குக்கு கிடைக்கும். அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸில் ஆளுக்கு எப்படி கிளைம் பண்ணுவாங்க அப்படின்ட்டிங்கன்னா வைங்களேன், ஸோ இப்போ நானே இருக்கேன். இன்கேஸ் ஏதோ ஒரு வண்டியில் போய் இடிச்சிட்டேன் அப்படின்ட்டிங்கன்னா, அந்த நாள் ஏதோ ஒரு ஆளுக்கு சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டிங்கன்னா அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்கள் லைசன்ஸும் அந்த மாதிரி ப்ரூஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. பட் நம்ம பேரில் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் எஃப்ஐஆரில் ஒரு சில ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கங்க. ஸோ அதேமாதிரி அடுத்து பைக்குக்கு இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் ஆகும் ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா, பைக்குன்றெல்லாம் கார் போது எல்லா இன்சூரன்ஸும் ப்ராப்பராக கிளைம் பண்ணுறது எப்படின்ட்டிங்கன்னா, நீங்கள் பைக்கில் ஏதோ கீழே விழுந்தோ இல்லை பைக் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தா ஃபஸ்ட்டு அந்த இடத்த சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் பைக் ஷோரூம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பைக் ஷோரூம் காமிச்சு இந்த மாதிரி இமீடியட்டாக பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்சூரன்ஸை டேட்டா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியான ஒர்க்காக முடிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டிங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. உங்களுக்கு என்னப்பா நீ யூடியூப் சேனல் வச்சிருக்க, பைக் வச்சிருக்க, ட்ராவல் பண்ணுற, பிடிச்ச இடத்துக்குலாம் சுற்றுற அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் ஒன்று தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கேருந்து இங்கே பார்க்குறக்கு அவனுக்கு என்னப்பா அவன் ஜாலியாக இருக்கிறான், அவன் பிடிச்ச மாதிரி சுற்றுறப்பா அப்படிம்பீங்க. ஆனால் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களை மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 12:05. இப்போ வந்து இந்த விலாகை ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த விலாகை ஷூட் பண்ணிவிட்டு நான் உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலேஜ் போகணுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:10.
இப்போ தான் நான் இந்த விலாகை ஷூட் பண்ணுறேன். இந்த விலாகை ஷூட் பண்ணி இந்த விலாகு தம்ப்நெயில் வச்சு விலாகை எடிட் பண்ணிவிட்டு இதுக்கு தனியாக நம்ம ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. இதில் நான் தூங்குவோனா இல்லையா கூட தெரியலங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணாலும் இப்படி தான் நம்ம அனுசரித்து கண்டிப்பாக போயிடாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம லைஃப் பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் எது சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, சொல்கிறதுக்கான நேரமாலேயே தெரியல, பட் சொல்லிடலாங்க. ஸோ நம்ம டெய்லி நம்மளால் முடிஞ்சதுக்கு லாங் வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களால வீடியோஸ் கொடுக்கணும் தள்ளி போயிருதுங்க. ஸோ எதனால்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம தான் பார்க்கணும், யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் நம்ம தான் பார்க்கணும், யூடியூப் சேனல் எடிட் பண்ணணும், ஷார்ட்ஸ் எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு பெருசாக டைம் இல்லைங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒன் டே ஒரு நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு சில வாட்டி 6 மணிக்கு எதிர்ப்பேன், 7 மணிக்கு எதுக்கு காலேஜ் 8:30 மணிக்கு குளிச்சு கிளம்பி காலேஜ் ஒரு 8:30 மணிக்கு போயிடுவேன். 8:30 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிடுவேன். நைட்டு 9 மணி இல்லை 11 மணிக்கு வந்து கணக்கெலாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு உட்காந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஷார்ட்ஸுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி கண்டென்ட்டை வித்தியாசமாக கொண்டு போகலாம், அது போக கமெண்ட்ஸ்க்குலாம் நம்ம ரிப்ளை பண்ணி கிட்டத்தட்ட மணி படுக்கிறதுக்கு 2-3 மணி ஆயிடும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு அப்படி இப்படின்னு ஓடிட்டு தாங்க இருக்கேன். தூக்கன்ற 10 மணி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாங்க. என்னோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18 தான். 18 வயசில் இவ்வளோ இது பண்ணோன்னா 18 வயசில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படையும் தாண்டிட்டு 21 வயசில் கண்டிப்பாக நல்லா இருப்போங்க. ஸோ எப்போயுமேங்க இப்போ நம்ம அடுத்த நாள் நம்ம நல்லா இருக்கணும், இன்னையோட நாள் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும் தான் அதை என்றைக்கே மாறும். ஸோ இதை மட்டும் எப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. இதேமாதிரி இன்னொரு விஷயங்கள் எது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ஒருத்தர் பைக் வச்சுருக்கான், ட்ராவல் பண்ணுறான், யூடியூப் சேனல் வச்சுருக்கான், காசு நிறைய ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு யூடியூப்லேருந்து ₹1 கூட நான் யூடியூப்லேருந்து வருமானம் எடுத்தது இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனல் ஸ்டார்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன் அது இது பண்ணோம். அது வந்துட்டு ஒரு ப்ரமோஷனுக்கு ₹200 சம்திங் தந்தாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 3 வீடியோ போடுறோன்னு வைங்களா, ₹600. 600 அதே வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு போகிறோன்னா 10 நாளைக்கு போடுறாங்களா பைக்கார் 6000. அதே 30 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 24 சம்திங் அந்த மாதிரி அமௌண்ட் வரும். அந்த மாதிரி அமௌண்ட் வச்சு நம்ம அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போயே நான் ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல அப்படின்ட்டிங்கன்னா எனக்கு பெருசாக அது மேலே இப்போ நிறைய காசு பார்த்துட்டுனா அதனால் எனக்கு பெருசாக அதனால உடன்பாடு இல்லை. எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணல, பட் இருந்தாலும் சொல்லிடலாங்க. ஸோ எதனால் இப்போ நான் ப்ரமோஷன் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரி இல்லைங்க பரவாயில்ல சொல்லிடுறேன். ஸோ என்னங்க உங்ககிட்ட மறைச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தவறிட்டாங்க. எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதம், அதாவது மே மாதம் ஏப்ரல் 4 எங்கள் அம்மா தவறிட்டாங்கங்க. அதாவது ஏப்ரல் 5 எங்கள் அம்மா தவறிட்டாங்க. ஏப்ரல் 4 எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இந்த தங்கச்சியில் கொண்டு போனாங்கங்க. ஸோ அதனால தான் ஏப்ரல் 4 எந்த வீடியோனால ஃபோக்கஸ் பண்ண முடியல, நிம்மதியாக தூக்கம் இல்லை, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, அவ்வளோ விஷயங்கள் நினச்சி யோசிச்சுட்டு அப்படி இப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்சாலும் நம்ம பேஷன் மாதிரி ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ மற்ற பசங்க மாதிரி மற்ற வ்ளாகர்ஸ் மாதிரி எப்போலாம் ஸ்டார்டிங் 10K 1K வச்சுருக்க ஃபாலோவர்ஸு அவங்க அப்படி இப்படி க்ரியேட்டிவிட்டி பண்ணுறாங்க, ஐஃபோன் வச்சுருக்காங்க, இங்கே DSLR கேமரா அவ்வளோ வச்சுருக்காங்கல்ல, நீயும் அதை அப்கிரேட் பண்ணலாம்னு அப்படியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. நான் மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கேன், Oppo A54. அதில் தான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா Vivo Y21. இது எங்கள் அம்மா ஃபோனுங்க. இப்போதைக்கு இந்த 2 ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபோன் என் கைக்கு வந்து 1 வாரம் ஆச்சுங்க. ஏன்னா நம்ம ரிலேஷன் சொந்தக்காரங்களாம் அப்புறம் சில குழு அவங்ககிட்ட வாங்கியிருக்காங்க, அவங்களாம் கால் பண்ணனால அந்த காலெலாம் நான் தாங்க டீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி கேமராவும் கிட்ட பெருசாக இல்லை, சும்மா எல்லாம் பேசிக் மாடலை வச்சு முடிஞ்ச அளவு இருக்கிற பொருளை வச்சு நம்மக்கிட்ட இப்போ இந்த கூட மைக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மைக் ₹200 தான் வாங்கினேன். இந்த ₹200 மைக் வச்சு சேனலிங் நார்மல் இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாமே இந்த ₹200 மைக்கில் ஷூட் பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 போயாவா ₹550 போயா மைக் ஒன்று வாங்கினேன். அந்த மைக் இப்போ அந்த மைக் பார்த்துக்கிட்டிங்க இப்போ வீட்டில் எங்கேயா இருக்கும், எமர்ஜென்சிக்கு இல்லாதனால இப்போ இந்த மைக் வச்சுருக்கேங்க. ஸோ எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டிங்கன்னா என்றைக்கு நம்ம தூக்கி விட்டுங்க, நம்ம உணர்த்து விட்டுங்க, என்றைக்கு மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லைங்க. இது நமக்கு பார்த்தோன்னா 12வது சேனல், 11 சேனல் அத்தனை ஃப்ளாப்பு. ஸோ முடிஞ்சளவு கேமிங் சேனல் ஆரம்பித்தேன், ஃபுட் ரிவ்யூ சேனல் ஆரம்பித்தேன், டெக் சேனல் ஆரம்பித்தேன், எல்லாம் ஆரம்பித்தேன். முடிஞ்சளவு அலோக்ஸ் பண்ண எதுவுமே முடியல. பட் இந்த லைஃப் த்ராட்லர்ஸ்ன்ற சேனல் என்னாலும் கொஞ்சமாக தான் எஃபர்ட் போட்டேன். அதை தாண்டிட்டு எங்கிட்ட என்ன இருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் அவ்வளோ தேங்க் பண்ணேன். நம்ம பசங்க வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம நல்லா இருக்க கிட்டத்தட்ட 65K ஃபேமிலி இப்போ ரீச் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ என் கையில் 20,000 25,000 ஆச்சு ப்ரமோஷன் காசு. அது போக நான் வேலைக்கு போனால் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு, இவ்வளோ காசு இருந்தும் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. அதனால் பெருசாக நான் காசு இப்போ சம்பாதிக்கணும்னு ஐடியாவே இல்லை. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை, இப்போ பைக் டியூ கட்டுறோமா, இந்த கடன் இருக்கா, தங்கச்சி இருக்கா, அக்கா இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ காசு இருக்கா, வீட்டு வேலை கொடுக்குறோமா, கடன் அடிக்கிறோமா, இப்போதைக்கு இந்த மைண்ட் செட்லேயே போயிட்டுருக்கு.
பட் இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக லைஃப் மாறுங்க. இப்போது நம்ம யூடியூப் சேனலில் உனக்கு என்னடா சம்பளம் வரலைன்னு கேட்டிங்கன்னா அதான் உண்மை. சைடில் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இப்போதைக்கு நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோஸும் யூஸ் போக மாட்டேங்குது. வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது கம்மியாகிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவர்ஸ் இறங்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் 2000 ஃபாலோவர்ஸ் நமக்கு இறங்கிருச்சு. யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1700 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ஃபுல்லாக இறங்கிருச்சு. இதுக்கு மேலே நம்ம எப்படி நம்ம சேனலை க்ரோ பண்ண போகிறோம் சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஒரு நம்பிக்கை இருக்கேன், கண்டிப்பாக நம்ம சேனலை க்ரோ பண்ண முடியும். ஸோ எப்போயுமே முடிஞ்ச அளவு நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தாங்க அது நம்ம முன்னேற முடியும். கண்டிப்பாக அதுக்கேற்ற நம்ம நிலைமை அடைய முடியும். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் மேட்டுக்கு வந்துடலாம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு 10 பைக் இருக்குன்னா 10 பைக்கு இன்சூரன்ஸ் போட சொல்லிடுறாங்க. அந்த இன்சூரன்ஸ்ன்றது இவ்வளோ வருஷத்துலேருந்து இவ்வளோ வருஷத்துக்கு தான் இருக்குன்றது. அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் இன்சூரன்ஸ் ஒரு 2 வருஷம். இப்போ நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு 5 வருஷம் அப்புறம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸாக இருக்கும், மீதி 3 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அப்போனா அந்த போலீஸ்ட்ட மாட்டோம் ஃபுல் இன்சூரன்ஸ் தான் வேணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே இல்லைங்க. உங்களை பொறுத்தளவு இன்சூரன்ஸ் பைக்கோட பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வேறு அப்படின்ட்டிங்கன்னா நானே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பைக்கோட ஆர்சி புக்கு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைசன்ஸ் 2 டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. ஒரிஜினல் லைசன்ஸ் வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் அப்படின்னு 2 டூப்ளிகேட் லைசன்ஸில் ஒன்று பைக்கில் ஒன்று உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இது பெட்டராக இருக்குது. இந்த மாதிரி நானும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படின்ட்டிங்கன்னா அதேமாதிரி நீங்கள் யாராவது இனிமேல் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா வைங்களேன். ஸோ நீங்கள் பைக் இப்போ உங்கள் அப்பா பேரில் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருங்க. அதாவது இப்போ நம்ம எல்ஐசி இன்சூரன்ஸ், பாலிசி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ட்டிங்கன்னா அந்த டியூ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பிளாட்டிபஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பேரில் தாங்க அந்த பைக் இருக்குது. ஸோ அந்த பைக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அதுமாதிரி நீ வண்டிக்கு டெயில் டேடி ஆல் இண்டிகேட்டரில் போட்டு இருந்தியே, இப்போ ஏன்டா நீ நார்மலாக வண்டி பழையபடியே மாற்றிட்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க வைங்களேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு அதாங்க, எங்கள் அம்மா இருந்துட்டு வண்டி இந்த மாதிரிலாம் ஆல்ட்ரு பண்ண சாமி, எனக்கு வண்டி இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணதை பிடிக்கல, பழையபடியே மாற்றிடு அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவோட ஆசையாக பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம பழையபடியே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால் எங்கள் அம்மா பொறுத்தளவு ஃபஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பைக்னாலே பிடிக்காது. இப்போ நம்ம பிளாட்டிபஸ் டெலிவரி எடுத்தோம்ல, எங்கள் அம்மா இருந்துட்டு இவ்வளோ பெரிய வண்டி ஏன்டா 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து 2 லட்ச ரூபா லோன் அப்படிலாம் கட்டுற வண்டி 3 லட்ச ரூபா வந்துருச்சுங்க. 3 லட்ச ரூபா கொடுத்து இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துக்க சிவனேன ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தீபாவளிக்கு முந்தின நாள் நம்ம பைக்கு டெலிவரி எடுத்தோம். தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊருக்கு போனால் எங்கள் அம்மா என் வண்டியிலேருந்து வந்தாங்க. அது வந்துட்டு காற்று விசுவிசுன்னு இருக்கல எங்கள் அம்மாக்கு நம்ம பைக் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்க அந்த வண்டியில் ஆர்டர் பண்ணும்போது தம்பி வண்டியால் ஆர்டர் பண்ண சாமி அப்படின்னாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ஆசைக்காக நம்ம பைக்கை பழையபடியாக மாற்றியாச்சு. அதனால தான் நம்ம பைக்கில் இப்போதைக்கு பெருசு எதுவுமே அப்கிரேட் பண்ணல. அதாவது இப்போ நம்ம ரைட்ஸ் போகிறோம் அப்படின்னா டாப் ரேக்கு அதுக்கப்புறம் லைட்டிங் மட்டும் இது மட்டும் தான் நமக்கு அப்கிரேட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஐஃபோன் வாங்கணும், கேமரா வாங்கணும், லேப் வாங்கணும், இங்கே எடிட்டிங் ஸ்கில்லாம் நம்ம மாற்றணும். ஸோ இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம ஒட்டுமொத்தமாக பண்ணுறதுனால தான் சுத்தமாக முடிய மாட்டேங்குது. வ்ளாக்ஸும் பெருசாக கொடுக்க முடிய மாட்டேங்குது. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் எப்படி அடிச்சு பிடிச்சி ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் இல்லைன்னா ஒரு பெரிய எப்படியாவது கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இப்போது எங்கள் அம்மா தவறிட்டாங்க. இன்கேஸ் எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் அம்மா பேரில் இன்சூரன்ஸ் போடுறது அப்படின்ட்டிங்கன்னா நம்ம பைக் எடுத்து 5 மாதம் ஆச்சு. எங்கள் அம்மா பேரில் நான் ஃபுல் இன்சூரன்ஸ் எங்கள் அம்மா பேரில் இன்சூரன்ஸ் அதான் நம்ம பைக் இன்சூரன்ஸ் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டுருந்தேன் அப்படின்ட்டிங்கன்னா வைங்க. ஸோ எங்கள் அம்மா தவறினதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் விஷயம் நம்ம பைக் டியூக்கு எல்லா பெண்டிங் அமௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பைக் இனிஷியல் அமௌண்ட்டு பைக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்போம் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் NOC இதெல்லாம் வாங்கி தந்துடுவாங்களாமா. அதுக்கப்புறம் நம்ம பைக் சொந்த பைக் ஆயிருங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் அம்மா பேர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ இல்லைங்க எதனால் இன்சூரன்ஸ் போட அப்படின்ட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. 4-5 பேர்த்துக்கு கேட்கும்போது தம்பி அதெல்லாம் வேஸ்ட்டு மாதிரி சொன்னாங்களா. சரி நமக்கு எதுக்கு இது வேணும் விட்டால் ஸோ வேஸ்ட்டாக மாதம் 50 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு நானும் போடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்ட்டிங்கன்னா இன்சூரன்ஸோட பாலிசி என்னென்னா இப்போ 3000-4000 சொல்கிறாங்க. 4000 ஒட்டுமொத்தமாக கட்டுற மாதிரி வராது. உங்கள் டியூலேருந்து பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ ஒரு 2 லட்ச ரூபா பைக் இப்போ 2 லட்ச ரூபா நம்ம பைக் எடுக்கிறேன்னு வைங்களேன். 5000 ரூபாய் டியூ பண்ணால் அவங்க பேரில் இன்சூரன்ஸ் போடுறோன்னா 150 ரூபா சேர்த்து வரும். 5150 அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் 3000. அந்த 3000 முடிஞ்ச வரைக்கும் 150 ரூபா பே பண்ணுற மாதிரி EMI முறையில் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இன்கேஸ் எதாவது இதாகனா கூட அந்த டியூவை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி நீங்கள் பைக்கு புக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த டிப்ஸை பார்க்காம நீங்கள் வண்டி எடுத்துடாதீங்க. அவ்வளோ காசு நஷ்டமாயிருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பிளாட்டிபஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் சும்மா அப்படியே நான் லைவாக கால்குலேட்டர் நான் சைடில் போட்டுடுறேன் இருங்க.
இந்த vlog இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஆன் ஆப்ஷன் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கிவ்வேலாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்சாலும் அந்த கிவ்வேலையும் உங்களால் முடிஞ்சாலும் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பைக்கை பற்றி டவுட்ஸ் பைக்கை பற்றி ஏதாவது குவரிஸ் கேட்கோங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுவேன். அதேமாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது கொஞ்சம் டீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் நம்ம தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது முடிஞ்சளவு கவலைப்பட எல்லா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அதேமாதிரி அடுத்த vlog நம்ம பைக்கு சர்வீஸ் வருவோம். அதுக்கு அடுத்த vlog நம்ம காலேஜ் பஸ்னால ஒண்டர்லா போகிறது இருக்குங்க. ஸோ முடிஞ்சளவு கிளிப்ஸ்லாம் இருந்துச்சு நான் போகிறேன். அதேமாதிரி எங்கிட்ட பெருசாலாம் கிளிப்ஸ் இல்லை, கேமரா இல்லை, முடிஞ்ச சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் இருக்குது. அந்த கிளிப்ஸ் வச்சு இப்போ வரைக்கும் ஒப்பேற்றிட்டு இருக்கு. நாளைக்கு முடிஞ்சளவு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டி பாஸ் எடுத்துகிட்டு போய் பைக் கிளிப்ஸ் ஏதாவது போடணுங்க. ஸோ ஓகேங்க. ஸோ மீதி அதே மாதிரி முடிஞ்சளவு டெய்லி முடிஞ்சளவு டெய்லி 3 ஷார்ட்ஸ் ஒரு vlog கொடுக்க முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்க. எப்பவுமே மனசை மட்டும் தளர விட்றாங்க. கண்டிப்பாக நல்ல நிலைமை இப்போ ஒரு தெய்வத்தில் ஆகுதுன்னு முச்சித்தன்மை இருக்கக்கூடியதும் இது அன்றைக்கி மறந்துடுறீங்க. ஸோ ஓகே பாய்.